Assalamualaikum my dear viewers, welcome back to my channel tasty enjoyable homemaker. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது cleaning cooking vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோட டேயில் ஒர்க்கிங்லாம் நான் என்ன பண்ணுறேன்னு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெயிலில் துணி காய போட்டுட்டு இந்த உப்பு கணம் இருக்கு இல்லையா, அது மலேசியாவில் காய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெயில் ரொம்ப இல்லை, பட் இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஸோ அதனால் நான் இந்த உப்பு கணத்தை நல்லா ஓரளவு காஞ்சிருச்சு. அதை இனிமேல் எடுத்து வைக்க வேண்டியது தான் பாக்கி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி மேலே வெயில் அடிக்குது இல்லையா, அந்த வெயிலில் ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா அந்த பாஸ்கெட்லாம் காய வச்சுருக்கேன். இது ரொம்ப வெயிலில் வைக்க தேவையில்லை, அந்த மேலே உள்ள அந்த வெயிலே இது ஓரளவுக்கு காஞ்சிடும். எதுக்கு அந்த பாஸ்கெட்னால் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு. இது ஒரு மாதிரி கசாமுசான்னு இருக்குது. ஸோ இதை இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ணலாம். இந்த கேபினெட்டை என்னென்ன ஜாமான் இருக்குது. நான் இப்போல்லாம் ஃபுட்டை டீக்ளட்டர் பண்ணுறேன். என்னடா இது வீடு டீக்ளட்டரா? ஆமாம், நான் லிமிட்டட் ஃபுட்ஸ் மட்டும்தான் நான் வச்சுக்க போகிறேன். நான் முந்திலாம் நிறைய ஃபுட்ஸ் வாங்கி வச்சுக்குவேன். அது சமைக்கிறதுக்கோ அது முடிக்கணுமேனு சமைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் அப்போல்லாம் வெளியூர் போயிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் கார் ஓட்ட தெரியாது. ஸோ அதனால் ஹஸ்பண்டை மட்டுமே நான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அதனால் நிறைய ஜாமான் வாங்கி போடுவேன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு விஷயம் கொஞ்சம் தூரமாக கூட இருக்கும் இந்த க்ரோசரி ஷாப்ஸ்லாம். பட் இப்போ சொந்த வீட்டில் ரொம்ப ஓரளவுக்கு கிட்ட இருக்கா, என்னாலேயே போய் வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நிறைய ஜாமான் இருந்தால் அதை அடுக்கி வைக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டையும் நான் டீக்ளட்டர் பண்ணுறேன். ஸோ வெட் வைப்ஸ் வச்சு இங்கே ஃபுல்லாக நான் தொடச்சிடுறேன். ஸோ இந்த நீட்டாக தொடச்சி வச்சிட்டா கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக. எப்பவுமே நிறைய ஜாமான் நம்ம வச்சுக்கிறது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ என்னோடய 10 years மேரேஜ் லைஃப், 15 years மேரேஜ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு தான் வேலை, லேடிஸ்க்கு வேலை கம்மியாக இருக்கணும், நம்ம வேலை ரொம்ப பார்க்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கம்மி ஜாமான் வச்சுக்கோங்க. கம்மி ஜாமான் இருக்கும்போது அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுட்டு ஐட்டம்ஸ் கூட, க்ரோசரிஸ் ஐட்டம்ஸ் கூட நம்ம கம்மி ஜாமானாக வாங்கி வச்சுக்கும்போது அது மெயின்டைன் பண்ண ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். நான் ஃபுட்டு பார்த்திங்கனாக்கா நான் இப்போலாம் ரொம்ப கம்மியாக தேவைன்னா போய் வாங்கிக்கலாம். ஏன்னா பக்கத்துலேயே அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது. எனக்கும் காடி ஓட்ட தெரியும் இல்லையா, நானே போய் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால முந்தி அந்த மாதிரி கிடையாது. நான் என் ஹஸ்பண்ட் ஏன்னா அவர் வெளியூர் போகிறதுனால எனக்கு எல்லா ஜாமானும் அவர் இல்லாத டைமில் எனக்கு சாப்பாடுக்கு வீட்டுக்கு சாப்பாடுக்கு நான் வாங்கி வச்சுப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா நான் வெறும் லிமிட்டடாக தான் இப்போல்லாம் வச்சுருக்கேன். நிறைய ஜாமான் காலி பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதை இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள்னால் ஸ்பேருக்கு மட்டும் ஒரே ஒரு பேக்கெட் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஜாமான்லாம் நான் எல்லாமே இப்போ டீக்ளட்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஃபுட்டுலேருந்து கிளாத்ஸ்லேருந்து ஃப்ரிட்ஜு கூட நான் ஆக்சுவலி ரொம்ப ஜாமான் வைக்கிறதில்ல. முந்தி பெரிய ஃப்ரிட்ஜாக இருந்துச்சு, இப்போ ஃப்ரிட்ஜை கூட ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் கூட நான் லிமிட்டட் ஜாமான் தான் வச்சுருக்கேன். நான் போன வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் என்னோடய ஃப்ரிட்ஜை. ஸோ சோயா சங்க்ஸு, ஸோ தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம இனிமேல் வாங்கணும். ஓவராக நம்ம வாங்கிட்டு வர வேணாம், அப்படியே டம்ப் பண்ணி வச்சுக்க வேணாம். இப்படி கொஞ்சமாக ஜாமான் இருக்கும்போது நமக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கடை க்ரோசரிஸ்லாம் ஷாப்லாம் கொஞ்சம் கிட்ட இருக்கிறதுனால எனக்கு வேணும்னா நான் போய் வாங்கிப்பேன் அப்படின்னு. இதெல்லாம் டின்னருக்கு பண்ணுறதுக்காக மக்ரோனி சேமியா அதெல்லாம் டின்னருக்கு பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப விலைவாசி வெளியில் அவுட் சைட் ஃபுட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் தான் ஜாமான் வாங்கி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்களா நீட்டாக அடுக்கி வச்சாச்சு. டீ தூள் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே டீ பைத்தியம், டீனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் டீ மட்டும் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு டீ தூள் மட்டும் ஜாஸ்தி இருக்குது, 2-3 பேக்கெட்டு. மற்றதெல்லாம் நான் ஒரு பேக்கெட்டு தான் வச்சுருக்கிறேன். பாலும் ஜாஸ்தி வச்சுருப்பேன். ஏன்னா ஹக்கீமா பால் குடிப்பா, நாங்களும் சமயத்தில் பால் குடிப்போம்.
கால்சியம்க்கு வந்து பால் நல்லது இல்லையா. ஸோ பால் மாவு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். மற்றபடி பீஹூனும் பிள்ளைங்க சாப்பிடுங்கன்னு வாங்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப நிறைய ஜாமான் நான் இப்போ காலி பண்ணிட்டேன். கம்மியாக தான் இனிமேல் வந்து க்ரோசரிஸ்லாம் வாங்கணும், ரொம்ப வாங்க தேவையில்லை, வேணும்னா போய் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இனிமேல் நிறைய ஜாமான் போட்டு டம்ப் பண்ணி அதை வச்சுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ கம்மியாக நம்ம லிமிட்டடாக வச்சுக்கலான்னு நெக்ஸ்ட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி குக்கிங்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மி தான் குக்கிங்கு. ஏன்னா குக்கிங் ஆல்ரெடி நேற்று வச்ச சாம்பார் இருந்தது. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இது. ஸோ அந்த சாம்பார் 2 நாளைக்கு நான் வச்சுப்பேன். இந்த மாதிரி லேடிஸ்க்கு வேலை கம்மியாகும்னா 2 நாளைக்கு நம்ம அந்த மாதிரி குழம்புலாம் நம்ம வச்சுக்கணும். வேலையும் கம்மியாகவும் மணியும் சேவ் ஆகும். நம்ம வேலை கம்மியாக இருந்தால் தான் மற்ற விஷயம்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுலேயே உங்களுக்கு நான் அந்த ஃபோட்டோவில் காமிச்சிருப்பேன். கார்லிக் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், அந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இதில் இந்த மசாலாஸ், இந்த மாதிரி ஸ்பைசஸ் தான் நான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா லெமன் பெப்பர் சீசனிங் அது போட்டு. ஸோ சும்மா சிக்கன் மட்டும்தான் இன்றைக்கி இது இந்த சிக்கன் வெறும் போன்லெஸ் சிக்கனு இங்கே விற்கும், மைதீனில் அந்த மாதிரி விற்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி சிக்கன் மட்டும் பொரிச்சிக்கலாம். ஏன்னா குழம்பு நேற்று வச்ச சாம்பாருக்கு. ஸோ அதே நம்ம பண்ணிடலாம். சரி, சிக்கன் மட்டும் பொரிச்சிட்டா வேலை நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. எனக்கு இன்றைக்கி நேற்று வச்ச சாம்பார் இருந்ததுனால அதனால தான் என்னால் அந்த கேபினெட்டை க்ளீன் பண்ண முடியுது. ஏன்னா நம்ம ஹியூமன், எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. நம்ம பெர்ஃபெக்ட் இல்லை. ஸோ நம்ம தான் ஸ்மார்ட்டாக பிளான் போட்டு வேலை செய்யணும். எப்போத்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்க மாதிரி நம்ம இருக்க தேவையில்லை. அதே நேரத்தில் குக்கிங்கும் பண்ணால் மணி சேவ் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா 2 நாளைக்கு அந்த மாதிரி கறி வச்சுக்கலாம். ஸோ அது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்னோடய ஹஸ்பண்டே சொல்லுவார், 2 டேஸ் கறி வச்சுக்கோ அனிஷா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவர் இந்த மாதிரி டிமாண்ட் பண்ண மாட்டார், டெய்லி கறி வைக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு இல்லை. நேற்று சாம்பார் வச்சோம், இன்றைக்கி மத்தியானத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜுன்னு இருக்குது இல்லையா. ஸோ அதனால தான் என்னால் கேபினெட்ஸ்லாம் க்ளீன் பண்ண முடியுது. இதில் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ளவர், பெப்பரு, சில்லி பவுடர், மஞ்சத்தூள். ஸோ அதெல்லாம் இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏன்னா தொட்டுக்க ஒன்றும் இல்லை. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன் வாங்கும்போது ஈஸியாக இருக்கும். இதில் இந்த மாதிரி லெமன் பிழிஞ்சு ஊற்றிட்டா கொஞ்சம் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நேற்று வச்ச சாம்பார் நான் கொஞ்சம் கூட பருப்பு போட்டு இன்றைக்கும் வரணுன்னே நினச்சி தான் நான் வச்சேன். ஸோ அதனால் இன்றைக்கும் டெய்லி நம்ம சமையலுக்கே கிச்சன்லேயே கிடக்க தேவையில்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா பார்ஸ்லி லீவ்ஸ், லாஸ்ட்டாக நம்ம பார்ஸ்லி லீவ்ஸ் போட்டு நல்லா பரட்டிட்டு, தயிர் போடல நான் இதில், ஜஸ்ட் அந்த லெமன் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். பார்ஸ்லி லீவ்ஸ் போட்டு நான் பொரிக்கணும். ஸோ இங்கே மிஷினும் ஓடிட்டு இருக்கு. ஸோ நான் டக்குன்னு உள்ளே கொண்டு வந்துட்டேன். அந்த குர்பானி இறைச்சி எந்த அளவுக்கு வெயில் இருக்குமோ அந்தளவுக்கு காஞ்சி இன்னையோட அதை அப்படியே எடுத்து பாட்டிலில் போட்டு வச்சுருவேன். இப்போ பார்த்திங்கனாக்கா சிக்கன் பரட்டி சிக்கன் பொரிக்கணும். ஸோ சிக்கன் பொரிச்சிட்டா குக்கிங் வேலை முடிஞ்சிச்சு. சாம்பார் மட்டும் சூடு பண்ணி நான் வச்சுருவேன். ரைஸ் கூட கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஸோ அந்த ரைஸ் வச்சே நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டுக்குவோம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட வேலைகள் கம்மியாகும். ஸோ நம்ம வேலைகள் ஆனால் தான் நம்மளால் வேறு விஷயத்துலலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கலாம், இல்லைனா சூறாஸ் ஓதுறது சொல்லிக் கொடுக்கலாம், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், குரான் ஓதலாம், குரான் மனப்பாடம் பண்ணலாம். நிறைய விஷயம் நம்ம ஃப்ரீ டைமில் பண்ண முடியும். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் என்னால் யூடியூப்பு, எடிட்டிங்கு அதெல்லாம் கூட எனக்கு பண்ண முடியும். ஸோ நான் முந்திலாம் அப்படி கிடையாது. டெய்லி உட்காந்து ஸ்டார்டிங்கில் கல்யாணம் ஆன புதுசில் டெய்லி நான் ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணுவேன். பட் அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் நம்மளோட ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணதால் நிறைய நமக்கு டைம் இருக்கும். நமக்கும் ஒரு மீ டைம்,
ஃப்ரீ டைம் மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த சோறு கூட நேற்று சோறு தான். ஸோ நான் அதையும் வேஸ்ட் பண்ணாமல் சூடு பண்ணிட்டேன். ஸோ மத்தியானத்துக்கு வந்து நாங்கள் இது வச்சு வந்து சாப்பிட்டுட்டோம். ஆல்ரெடி நான் தட்டில் கொஞ்சம் சோறு போட்டு வச்சிட்டேன். இதுதான் எங்களோட ஃபுட்டு. ஸோ சோறு வந்து நான் சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் டயட்னால கம்மி பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் இப்படி இருக்குது இல்லையா, ஸோ கிச்சனையும் வந்து கையோட க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படி சொல்லி கிச்சனை வந்து இந்த அடுப்பை வந்து கொஞ்சம் சோப்பு போட்டு அடுப்பை வந்து, ஏன்னா எண்ணெயில் பொரிச்சாலே அடுப்பு கொஞ்சம் எண்ணெய் ஆயிரும். ஸோ அதனால் சோப் போட்டு வந்து அடுப்பை வந்து கழுவி வச்சிருவேன். எனக்கு வந்து க்ளீனர் பார்த்தா 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் வந்து நான் க்ளீனர் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் கூப்பிடுவேன். இப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து கூப்பிட்றேன். ஏன்னா என்னாலேயே பார்த்துக்க முடியுது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான், ரொம்ப ஒன்றும் அழுக்கால, அதனால் டக்குன்னு வந்து கிச்சனை வந்து பிஃபோர் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நேற்று வச்ச குழம்பு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணதுனால ரொம்ப ஒன்றும் இன்றைக்கி சமைக்கிற வேலை ஒன்றும் இல்லை. வெறும் சிக்கன் மட்டும் மசாலா தடவி பொரிக்கிற வேலை தான். அந்த லெமன் வந்து ஒரு ஃப்ரெக்னன்ஸ்க்காக வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.